இந்த 10 வருஷத்துல நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு பிடிக்கும் சார். இதுனா எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னு இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு எனக்கு தோணும். சரி இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு இருக்காங்க? ஏன்னா அந்த நேரத்தில வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிச்சு அப்புறம் யூடியூப்ல வந்து அங்க 23 கோடி பேர் பார்த்துருக்காங்க. எல்லார் சைட்லேருந்து ஒரு சில மைனஸுகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணலாமே. ஆக்சுவலி அப்ப நம்ம அதை எதிர்பார்க்கல. சோஷியல் மீடியால இருந்து இப்படி ஒரு பூம் வந்து இப்படி ஒரு தாக்கும் நினைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பயங்கரமா. இது ரெட்ராக்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமரா வந்து சார் சஜஸ்ட் பண்ணாரு. சார் சந்தோஷம் சார். பேங் 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 சாங் இருக்கு இல்லையா, அதுவே 1 crore ஆயிருக்கும். இந்த ராஜ்பாய்னு ஒரு மூடு கொடுத்தோன்னே அதுக்காக ஒரு ஸ்டைலிஸ்ட் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டே இருந்தோம். கதைக்குள்ளேயும் அந்த அம்சம் இருக்குது. அப்புறம் அவர் ரொம்ப ஸ்மோக் அந்த மாதிரி ஏரியா கூட சூர்யா சாருக்கு போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தது. அப்புறம் அவரே வந்து என்னென்னா அந்த காதிலெல்லாம் ஒரு சில வச்சுக்கலாமா, அவங்கள பயங்கர கான்சியஸாக அவங்க வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. சார் வந்து வந்து இந்த இதெல்லாம் போட்டு வந்து நிற்கும்போது அவ்வளோ எங்களுக்கே அப்படி இருந்துச்சு. கத்துக்கிட்ட மொத்த விட்டையும் நான் இறக்கியிருக்கேன். அதுவே அப்போ கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக சில பேர் யூஸ் பண்ணாங்க. ஜென்ரலாக சொன்ன வேடு அது வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அஞ்சான்றத சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்கிறேன். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனப்போ ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த படம். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்த படம். 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு படத்துடைய நாயகன் ஒரு பெரும் காரணம்னா, அதை விட பெரும் காரணம் படத்துடைய இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எஸ். ஆக்சுவலி எனக்கு 10 இயர்ஸ் பேக்கே நான் போனேன். அஞ்சன் படத்தை வந்து எங்கே பார்த்தேன், எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் என் மனசில் இதோட ரீரிலீஸ் டேட் வந்தோடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரீரிலீஸ் வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ஏன்னா அப்போ வந்து நீங்கள் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த முதல் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸுங்கிறத லிங்குசாமி அவர்கள் எப்படி பார்க்குறாங்க? அதான் சொன்னேன் சமயத்தில் இந்த ரீலீஸ்க்காக கொடுத்த இன்டர்வியூல எல்லாமே தனித்தனியாக வந்து இந்த 10 வருஷத்தில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு பிடிக்கும் சார். இதுனா எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும்னு இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு எனக்கு தோணும். அதே மாதிரி சூர்யா சாருடைய ரியல் ஃபேன்ஸ் அவரை விரும்புகிறவங்க இருக்காங்களே, அவங்க நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இது என்னடா அது இவங்களுக்கு இவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கே அப்படி தோணும். அவருடைய லுக்கு, அந்த படத்தில் அவர் பேசுகிற டைலாக்கு, அந்த ராஜுபாய் கேரக்டரு, அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரொம்ப குட்டி பசங்களாம், சார் என் பையனுக்கு அஞ்சான் ரொம்ப பிடிக்கும் சார். இவன் வந்து எத்தனை 5 வாட்டி பார்த்துருப்பான் சார். அந்த படம் பார்த்தான தான் சார் இந்த ஸ்டிக் வாயில் வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணுவான் சார். அது அங்கேருந்து தான் அது ஃபேமஸ் ஆச்சு. ஆமாம். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் தான் சேர்த்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி இவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, இல்லை நம்ம சைட்லேருந்து சின்னதாக செஞ்ச நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்பை மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு சில விஷயம் இதெல்லாம் கலந்து ஒன்று நடந்துருச்சு. இப்போது கேரளாவில் பாம்பேலாம் நல்லா போச்சு. ஆமாம், நார்த்தில் பெரிய பெரிய லெவலில் போச்சு. அப்புறம் யூடியூப்பில் வந்து அங்கே 23 கோடி பேர் பார்த்துருக்காங்க ஒரு யூடியூப் சேனலில். மணிஷ்னு ஒருத்தன் தான் வாங்கியிருந்தாங்க அங்கே அதில். அதனால் இது ஏன் வந்து நம்ம வந்து திரும்பி இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக எல்லார் சைட்லேருந்து ஒரு சில மைனஸுகள்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாமே. ஏன்னா நம்ம படம் தானே, போஸ் சார் தான் அது வந்து அது மிகப்பெரிய செலவு பண்ணி பண்ணார். அப்போ வந்து இந்த படத்துடைய பட்ஜெட்டே ரொம்ப பெருசு. வேறு எந்த ப்ரொடியூசரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்கவே முடியாது. அதனால தான் நீங்களே ஓனாக எடுக்கலான்னு முடிவு பண்ணீங்களா? ஆமாம், போஸ் கிட்ட சொல்லி கதை சொன்னோடனே அவர் நம்ம கம்பெனிலே பண்ணுவோம்னு சொல்லி பண்ணது தான் இது. வந்து மாபெரும் செலவழிப்பு. அப்படி அதனால தான் வந்து ஒரு ரீஎடிட் பண்ணலாம். ஏன்னா அப்போ டேட்டு போட்டு இந்த படத்தை பண்ணதுனால நம்ம நினச்ச மாதிரி டைமிங்கில் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. கொஞ்சம் பிஸி இருந்துச்சு ஒர்க்கில், அந்த ரிதம் மிஸ் ஆச்சு எங்களுக்கே. இப்போது நல்ல டைம் இந்த 10 வருஷத்தில் பல பேர் சொன்னது செஞ்சது இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் சும்மா அப்படியே கூலாக ஒன்று செய்வோமேன்னு சொல்லி அப்புறம் இந்த படத்தை நம்ம ரீரிலீஸ் பண்ணுறதுங்கிறது இது எங்களுடைய சந்தோஷத்துக்காக, சூர்யா சார் மேலே இருக்கிற மரியாதைக்காக, அவங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரியல் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல,
அப்புறம் அஞ்சானுக்களே உண்மையில் எனக்கு பிடிச்ச படம் சார்னு பல பேர் தனியாக சொன்னாங்களே என்கிட்ட, எனக்கு பிடிச்சது சார் எனக்கு பிடிச்சது சார்னு. அவங்களுக்காகவும் ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணி 2:36 இந்த டைமிங் இருந்தது. இப்போ 2 மணி நேரம் தான் படம். ஓ 36 நிமிஷம் கட் பண்ணியிருக்கீங்க. ரீசென்ட் சார் பண்ணியிருக்கு. ஓகே. லென்த்து குறைச்சா மட்டுமே ஒரு படம் நல்லா ஆயிடாது. ஆமா கரெக்ட். ஸ்க்ரீன் பிளேலயும் சேஞ்சஸ். சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் நிகழ்ந்திருக்கு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே ஃபைன். ஆனா இந்த எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து எடிட் பண்றது தானே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஆசையா எடுத்தது அதை வந்து வேண்டான்னு சொல்றப்போ உங்களுக்கும் எடிட்டருக்கும் நிறைய வாக்குவாதம் போயிருக்கும், காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கணும். அதுதானே அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் எடிட் பண்ணும்போது நடக்கும். இப்போ தான் தெரிஞ்சிச்சுல. தெரிஞ்சிருச்சுல இது வேணும் வேண்டாம். ஆமாம் வேணான்னு. ஆமாம். அது வேண்டாங்கிறது உங்களுக்கு ஓகேவா? நீங்களும் அதை அக்ரி ஆமாம் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அது அப்படி நம்ம உட்காந்து பண்ணதானே. ஓகே ஃபைன். அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல சார், அது அப்பலேருந்தே இருந்துச்சா சூர்யா அவர்களுக்கு? சூர்யா அவங்களுக்கு மட்டும்னு இல்லை, இப்போ எனக்கும் வந்து அந்த நேரத்தில் பாருங்க கண்டினியூ ஹிட்டு. ஆமாம். கண்டினியூ ஹிட்டுனா கம்பெனியில் திரும்ப பேசத்தில் வந்து பார்த்தா பையா, வேட்டை, சதுரங்க வேட்டை, மஞ்சப்பை, கோலி சோடா, கும்கி, எத்தனை கண்டினியூவாக வருது பாருங்க. அப்படி இருக்கும்போதே தொடர் வெற்றி கூட ஒரு கோவத்தை ஏற்படுத்தும். ஒரு பொறாமை, கோவம் சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க எங்கே இருந்தாவது ஏதாவது என்னது தொடர்ந்து அங்கே வந்து இப்படி நடக்குது, அது ஒரு உண்மையிலே ஒரு கோவம் வரும். அந்த கோவத்துடைய வெளிப்பாடாக கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஓகே. அதுவும் அப்பதான் சோசியல் மீடியா பூம் ஆயிட்டு வந்த. கரெக்ட். நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதுல அடிபட்டது. ஆக்சுவலி அப்ப நம்ம அதை எதிர்பார்க்கல. சோசியல் மீடியால இருந்து இப்படி ஒரு பூம் வந்து இப்படி ஒரு தாக்கும் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கும். ஓகே ஓகே. அதை எப்படி நீங்க அப்ப ஹேண்டில் பண்ணீங்க? அதான் ஒரு 10 நாள் 20 நாள் வந்து அது மிகப்பெரிய ஒரு 10 நாள் 20 நாள் மட்டும் இல்லை, ஒரு 3 மாதம் 4 மாதம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பயங்கரமாக. அதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள், கூடவே இருக்கிற நல்ல நண்பர்கள், நல்ல ஃபேமிலி, தம்பி, குருநாதர், இது எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த அப்படி நிற்க முடியுது. இல்லைன்னா வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆமாம் ஆமாம். சொல்ற வார்த்தைகளே புரியுது. அதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்த இயக்கத்துக்குமான ஒரு தடையாவும் இருந்துருச்சா? கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு. எனக்கு எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஓகே. நான் சினிமாவில் கூட சொல்லுவேன், தொடர்ந்து சோக சீன் வந்து எனக்கு பிடிக்காது. ஓகே. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். நம்ம புதுசாக அதை கவிதை எழுதுவோம், கதை யோசிப்போம், வெவ்வேறு ட்ரிப்பு போயிட்டே இருப்போம். அதனால் வந்து அதில் நம்மளே தான் மாற்றி போயிட்டே இருக்கணும். ஆமாம். ஓகே. எங்கே நீங்கள் அதுக்கப்புறம் பயணம் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா சார்? அப்படிலாம் இங்கே தான் நமக்குள்ளே இழந்த இடத்துலேயே திரும்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக விஜய் மில்டன் சார் தான் ஃபர்ஸ்ட் கேமராமேனாக வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சோ சந்தோஷ் சிவனுக்கு முன்னாடி? மில்டன் கூட நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. கேமராமேனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் மில்டனை. ரொம்ப ஃபுல்லாக காதல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம படம் வழக்கேன்னு ஒரு சூப்பராக வந்து இறங்கி ஃபுல்லாக ஸ்கிரிப்டுக்குள்ளேருந்து ஆரம்பித்து ஆர்கியூ பண்ணி செஞ்சு அப்படி பண்ணுற அவர் கூட ஒரு டைரக்டர் இருக்கார்ல, இன்னும் கொஞ்சம் கூட வேறு மாதிரி வேறு ஆட்கள் உள்ளே வரலாமேன்னு மற்ற எல்லாருடைய சஜஷன் இருந்துச்சு. வேற ஒரு படத்துக்கு அவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் சந்தோஷம் சார். அவர் வந்து லென்ஸே இதில் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாரு, அதிக பட்ஜெட்டில் ஃபோட்டோ ஷூட் வெங்கட்ராம் பண்ணியிருந்தாரு. ஆமாம் ஆமாம். ஃபோட்டோ ஷூட் வந்து வெங்கட்ராம் பண்ணாங்க, பையாவுக்கும் வெங்கட்ராம் தான் பண்ணாங்க, பீமாவுக்கு பண்ணாங்க. எஸ், ஆசான ஒரு. ஆமாம் ஆமாம். பட் இதில் எந்த மாதிரியான லென்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க? இது ரெட்ராக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் அந்த கேமரா வந்து சார் சஜஸ்ட் பண்ணார், சார் சந்தோஷம் சார். ஓகே. செலவழிப்பு பெரிய செலவழிப்பு. பேங்க் 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 சாங் இருக்கு இல்லையா, அதுவே 1 crore ஆகிருக்கும். ஆமாம். அது செட்டு அது ரெடி பண்ணது ஒரு இடத்துல நம்ம ரெடி பண்ணோம் மொத்தமும். அது மாதிரி. ஓகே. தென் சமந்தா அவர்கள் இந்த படத்துல வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஹோம்லி லுக்கில் இருந்தவங்கள அப்படியே ஒரு கலர் டோன் வந்து மாற்றிருப்பீங்க. அது வந்து நீங்கள் சொன்னப்போ சமந்தா அவங்களும் அப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இப்போ பார்த்தாலுமே அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த கியூட்னஸ் ஓவர்லோடட்ங்கிற ஒரு நேமே உங்களுக்கு போச்சான்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆமா. ஓகே. உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸும் சமந்தா தானா சார்? சமந்தா தான். ஏன்னா பையா அப்போவே நயன்தாரா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க.
இது ஃபர்ஸ்ட் சாய்ஸு சமந்தா சமந்தா அவர்கள் சமந்தா தான். தான். ஓகே. தென் அந்த ஸ்டிக் தான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். அத எங்க இருந்து நீங்க யார் பண்ணத பார்த்து நீங்க உங்க ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தீங்க? எங்க? அவங்க இந்த ஒரு கேரக்டர் சொல்லிட்டோம். இந்த ஆ. ராஜ்பாய்ன்னு ஒரு மூடு குடுத்தோனே, அதுக்காக ஒரு ஸ்டைலிஸ்ட் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு, ஃபுல்லா டிசைன் பண்ணிட்டே இருந்தோம். ம். கதைக்குள்ளேயும் அந்த அம்சம் இருக்கு. ம். ஆ அப்புறம் அவர் ரொம்ப ஸ்மோக் அந்த மாரி ஏரியாக்குள்ள சூர்யா சாருக்கு போ முடியாது. ம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப தான் இந்த மாரி ஒரு முடிவுக்கு வந்தது. ம். அப்புறம் அவரே வந்து என்னன்னா, அந்த காதுலலாம் ஒரு சில வச்சுக்கலாமா? அவங்களும் பயங்கர கான்ஷியஸா அவங்க வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. சார் ம். வந்து வந்து இந்த இதெல்லாம் போட்டு வந்து நிக்கும்போது அவ்வளவு எங்களுக்கே அப்படி இருந்துச்சு. ம். ஆஹா! அப்படி ஒரு மூடு இருந்துச்சு. எத்தன நாள் எடுத்துக்கிட்டீங்க சார் அப்ப படப்பிடிப்புக்கு? 120 டேஸ் இந்த படத்துக்கு. ஓகே. பாம்பேல மட்டுமே ஒரு 80, 90 நாள் நடந்துச்சு. கோவால நடந்துச்சு. ஓகே. மிகப்பெரிய செலவழிப்பு. செலவழிப்பு. தென் ஆமா. வந்து மனோஜ் பாஜ்பாய் வந்து மனோஜ் வாஜ்பாய், விதுத் விது ஜமால். ஜமால் எல்லாமே ஆமா. நீங்க கொஞ்சம் மும்பைங்கிறனால அது பேஸான அதேதான். முகத்தையே இறக்கி கரெக்ட், கரெக்ட். இருந்தீங்கல்ல அதுல நீங்க? ஜேகேன்னு ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. ஆமா. அவலாம் ஹயாம் இது ஹம் ஆப் கே கேன்னு ஒரு படத்துல வந்து ம். ஹயாம் சே ஹயாம் டேக்லேருந்து இருக்காரு அவரு. ஓ! நாசர் ஓகே. சார் மாரி. ஓகே. அந்த ஆர்டிஸ்ட்லாம் உள்ள இருப்பாங்க. நெறைய இந்த முரளி சர்மா, ம், ம். நெறைய. ம், ம். ம். எப்படி அந்த சாய்ஸ்லாம் நீங்க இப்படியே போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா ஹால்ஃப் ஹிந்தி படம் மாதிரின்னு கூட சொல்லலாம் அந்த ம். முகங்கள இல்ல பார்க்கிறப்ப. அந்த அந்த மூடு பாம்பேன்னு சொல்லும்போது அந்த வரணும் இல்லையா? ஆமாமா. அ அப்பதான் அது வரும். அந்த அந்த அப்பதான் அந்த ஃபீலே நம்மளுக்கு தொத்தும். ம், ம். அதுக்காக தான். இன்னொன்னு இந்த படத்துல வந்து பாட்ஷா அண்ட் தளபதியோடைய ரெஃபரன்ஸ் நெறைய பேர் பார்த்ததா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த நட்ப காட்டுனனால. ம், ம். ஸோ அது நீங்க ரெஃபரன்ஸா கொண்டு வரணும்னு இருந்தீங்களா? இல்ல உங்களுடைய ஓன் ஸ்கிரீன் பிளேலயே? நம்ம நம்ம என்ன தனியாலாம் எங்கேருந்து ஒண்ணும் படம் பண்ணிறவே முடியாது. இங்க பார்த்து ம். நம்மளுக்கு புடிச்சத, ம். நம்மள விரும்பினது, அது எப்படி இருந்தாலும் வரும். ம். படம் மணி சாரு, அ ம ரஜினி சார்லாம் நம்மளுக்கு பிடிச்சதுனால, ம். இந்த மாரி ஒரு ஹீரோயிசமான படம் பண்ணணுங்கிறப்ப கண்டிப்பா அதெல்லாம் வந்து தான் போகும். ஆமா, ஆமா. அந்த சாயல் இல்லாம நம்ம எது தொட்டாலுமே வராம இருக்காது. எஸ், எஸ். அத ரசிச்சதுனால வரும். ஓகே. தென் 5 கவிஞர்கள் உள்ள இருக்காங்க. கபிலன் இருக்காங்க, எஸ். முத்துக்குமார் இருக்காங்க, ம். விவேகா இருக்காங்க. ஆமா. ஓகே. ம். ஸோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொருத்தங்க போலாம் ஆமா, ஆமா. அப்படிங்கிற மாரி. சேம் ரன் மாரியே. ரன்லயும் எல்லா பாட்டுமே 5 பேர் ஆமா. எழுதியிருப்பாங்கல்ல. அதே ஆமா. மாதிரி. தென் ம். வந்து இவர் சூர்யா அவர்கள் பாடட்டுங்கிற அந்த ஐடியா சார்? ஒரு ஹீரோவா வச்சு ஒருத்தர படம் பண்ணும்போது, ஆ. என்னென்னலாம் பண்ணலாம்? ம். அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து அந்த அந்த மொமெண்ட்ஸ் என்னென்னலாம் குடுக்கலான்னு யோசிச்ச விஷயத்துல தான், நான் யுவன் சார் முடிவு பண்ணது தான். சூர்யா சார பாட வைப்பேன்னு. ஓ! அவர் அப்போ அந்த ஆ வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஓகே ஃபைன். ம். தென் இப்போ ரிலீஸ்ன்னு சொன்னோனயே அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரியான மெசேஜ் அ வந்துச்சு சார்? நான் என்னன்னா, இது என்னுடைய போஸ் சார், நானு, நம்மளுடைய பிருந்தா சாரதி, நம்மளுடைய ஆபீஸு, நம்மளுடைய கனக சபாபதி, ஆ. நம்மளுடைய அசிஸ்டன்ட்ஸு பிரபு, விஷ்ணு, நம்ம பசங்க எல்லாம் ம். எங்க டீம் பன்னீர்னு என்னுடைய கோ டைரக்டரா இருந்து இப்போ கிரணியோட டைரக்டர், எடிட்டர் ஆண்டனி, அப்புறம் எங்க கம்பெனி மூலமா அறிமுகமான கோபி, ம். எல்லாமே உட்காந்து பேசி ம். நாங்க எடுத்த முடிவு முடிவு. தான். ம். அப்புறம் கண்டிப்பா நான் ஒண்ணு செஞ்சேன்னா, ம். நான் ரொம்ப எகெயின்ஸ்ட்டா எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு என் மேல ஒரு நம்பிக்கை. அன்பும், நம்பிக்கையும் எப்பயுமே அவங்களுக்கெல்லாம் உண்டு. ம். அதனால சிவகுமார் சார, ம். ஆ ஃபேமிலி, மேடம், அப்புறம் வந்து ராஜா, சூர்யா ரசிக மன்றத்தில பசங்க எல்லாரும் கூப்பிட்டு படம் காட்டினோம். ஓ! அப்படியா? சமயத்தில ஒரு ஷோ போச்சு. ஓகே. எல்லாரும் "அண்ணே எனக்கு அப்பவே பிடிக்குண்ணே" ஆ. அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வத்தில தான் வந்தாங்க. ஓகே, ஓகே. வந்து அதனால அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆ கண்டிப்பா வந்து சூர்யா சார் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகுறப்போ அவருக்கு தெரிஞ்சிரும். ஆ. நான் என்ன செஞ்சிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ம். ம். அப்புறம் இந்த 10, 11 வருஷத்துல இந்த மாரி லுக்ல, இந்த மாரியான ஒரு ஸ்டைலா ஃபிலிம் அவரும் பண்ணல. ஆமா. ம். நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ம். ம். சூரரை போட்டலாம் சூப்பர் ஃபிலிம். எஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜெய் பீம் சூப்பர் ஃபிலிம். அதனால வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு மூடு தான் குடுக்கும்னு தோணுது. கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே. நீங்க அப்ப ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தீங்க, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் நான் இறக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டேஜ்ல இல்ல ஒரு பேட்டியில. பேட்டியில. அ, ஓகே. அ. அது அதுவே அப்ப கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலா சில பேர் யூஸ் நெறைய, பண்ணாங்க. அது நெறைய. உங்களுக்கு அப்ப வருத்தமா இருந்துச்சா சார்? இல்ல நம்ம ரியாலிட்டி தானே பேசியிருக்கோம். எடுத்துக்கிறவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி அதான், நினைச்சீங்களா? அதான். நான் அது வந்து சன் டிவி பேட்டியில குடுத்தது. ஆ. அப்ப அஞ்சான் படமே இல்ல. அஞ்சான் படம் பண்றதுக்காகவே பேசின பேச்சு இல்ல அது. ஆ. சூர்யா சார் வச்சு படம் பண்ண போறேன். ஆ. அப்போ 2, 3 கதைகள் பேசிட்டு இருக்கோம். ஆ. அவருக்கு ஒரு கதை சொல்லி அப்போ ஓகே பண்ணியிருக்கேன். அந்த படம் பண்ணவே இல்ல. ஓகே, ஓகே. ஜெனரலா சொன்ன வேர்டு. ஓகே. வந்து அத வந்து இந்த படத்துக்கு பயன்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க.
ஆமாம். ஓகே ஃபைன். தென் அடுத்து என்ன தோழர்கள். பிளான்ல இருக்கீங்க? தோழர்கள். ஓகே. அடுத்து என்ன பிளான்ல நண்பர்கள். இருக்கீங்க சார்? ம். நீங்க அடுத்து எந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வைஸும் சரி, டைரக்ஷன் வைஸும் சரி. ப்ரொடக்ஷனில் ஒரு படம் 30ஆம் தேதியிலேருந்து வந்து மலேசியாவில் ஒரு படம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாவ்! நான் பண்ணுற படம் வந்து பிப்ரவரியிலேருந்து ஷூட்டிங்கு. ம்ஹ்ம். எல்லாமே நியூ. ம். வித்யாசாகர் பையன் தான் ஹீரோ. வாவ்! ஓகே. ஆமாம், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாவ்! சூப்பர் சார். ஆமாம், வாழ்த்துக்கள். ஆமாம். தென் புரொடக்ஷன் வைஸ் வந்து நீங்க எப்பொழுதுமே வந்து அத எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஏன்னா எவ்ளோ வெற்றி பார்த்திருக்கோம், அதே அளவுக்கு நமக்கு ம், சில தோல்விகளும் ம், சந்திச்சிருப்போம் ம், இல்லையா? ம், அதனால சில இது இன்னுமே போயிட்டுருக்கு. ம், அத எல்லாம் நீங்க எப்படி வந்து பார்க்குறீங்க சார்? நீங்க வந்த கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ம், 2001ல வந்திருக்கீங்க. ம், கிட்டத்தட்ட இத்தன வருடங்கள் ஆயிருச்சு. இது ம். எல்லாத்தையுமே லிங்குசாமி வந்து எப்படி பார்க்குறாரு? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஆ. ம். அஞ்சான்றத சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான் சொல்கிறேன். ஓகே. போஸ் இருக்காங்கல்ல, ஆ. அவங்க எல்லாத்தையும் தாங்குறாங்க. ஆ. நம்மளை நம்ம நம்ம ஒர்க்கை எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் எல்லாத்தையும் தாங்கிடுவார். அது இல்லாமல் ஒரு சினிமாவை நேற்று வந்தோம். ஆமா. இதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான். சினிமா பார்க்குறதும் சினிமா எடுக்கிறதும் ஒன்று. அந்த மாதிரி மூடு எனக்கெல்லாம் அவ்வளோ குஷியாக இருக்கும் பொருக்கு. புரியுது. ம். இங்கே வந்தது பிறகு தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா இது மிகப்பெரிய டெக்னிக்கலான ம். பல விஷயங்கள் இருக்குது. ம். இங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய சிரமங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இப்போ தானே பார்க்குறோம். ம். அப்புறம் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஆ. ஒவ்வொரு துணிச்சல் இளங்கன்று பயமறியாதுங்கிற மாரி. எல்லாமே இருக்கும். ம். அது போக போக தான் கற்றுக்க முடியும். ஓகே. அது 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 அப்புறம் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனை மீட் அவுட் பண்ணக்கூடிய தன்மை நம்ம ஜீன்லேயே இல்லாமல் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷனில் ஆ. வந்துடும். ஏன்னா சாதாரண குடும்பங்கள் ஆ. திடீர் லட்சம் கோடி அந்த மாதிரி பார்க்கும்போது அதை தாங்குகிற சக்தி வேணும். எஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு தாங்குற சக்தி. ஆமாம். அதனால் வந்து என்னென்னா அது அப்படி தான் அந்த மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் தப்போ சரி எல்லாத்தையும் கலந்து தான் வரும். ம். அதை நான் திரும்ப திரும்ப முதல்லேருந்து ஒரு பேட்டியில் நான் சொல்லுவேன். நம்ம வந்து இங்கே கால் வைங்க இங்கே வைக்காதீங்க சொல்லிட்டு முதல்ல ஒரு டைரி இல்லை. ஆ. அந்த பாத்தில் போகிறதுக்கு என்ன ஆல்ரெடி மேப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ம். நம்ம பார்த்து 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 தான் அது வந்து பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய அரகன்சி, நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் கூட அதில் ஆட் ஆகிக்கும். அப்புறம் மறுபடியும் நிற்கிறதுக்கு நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய நன்றி இதெல்லாம் வச்சு தான் நம்ம மேலே எழும்பணும். அப்புறம் திரும்ப திரும்ப நான் ஒன்று சொல்லுவேன். ஃப்ளைட்டு வந்து மேலே எழும்பணும்னா எதிர்காலத்தில் தான் எழும்ப முடியும். இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா அப்போ நம்மளுடைய அதை வச்சு நம்ம எழும்ப ட்ரை பண்ணணும். ம். அதனால் வந்து அது நான் சரியான நண்பர்கள் மூலமாக சரியான ஆட்கள் மூலமாக இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகள்லாம் சரி பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட சரியான வேலைகள் செய்யலாம். நைஸ் சார். ஆக்சுவலி இப்போ வர நிறைய இளம் இயக்குனர்கள் வந்து புத்தகம் படிக்கிறதே ரொம்ப கம்மியாயிருச்சு. ம். நீங்க புத்தக வாசிப்பாளரா, ஒரு கவிதையை நேசிக்கக்கூடிய ஒரு கவிஞரா, எழுத்தாளரா இருந்துட்டு, உங்கள மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் இடைவெளி விடுறப்போ வந்து அந்த டெப்த் எங்கேயோ கம்மியாகிற மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஸோ கண்டிப்பா வந்து வரும் நாட்கள் வந்து நல்ல நாட்களாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கிறது எப்பொழுதும் வந்து வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா, எங்க நிச்சயமா. சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் என் லைஃப்பில் வந்து சிவப்பு கம்பளம் இருக்கோ இல்லையோ, ஆ. இந்த படத்தில் வந்த மாதிரி நம்ம கால் எப்பயுமே தரையில் படணும். நைஸ், நைஸ். சூப்பர் சார். ஆமாம், ஓகே. பார்க்கலாம், நல்லா ஓகே. செய்வோம், நிறைய ஓகே வேலைகள் சார். செய்வோம். ஓகே சார். நன்றி நன்றி. சார்.